ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இது வீடியோ எடுத்தேன். ஆனால் வீடியோவில் வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுக்கறது சரியாக தெரியல. இது மாதிரி கார்னரில் இருந்ததுனால அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம கிரேப்ஸ் மாதிரி ஒரு பஞ்சஸ் மாதிரி பண்ண போகிறோம். இது பேர்ல் பீடு, சின்ன பீடு, பெரிய பீடு. இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மெரூன் கலர் பீடு. இது ட்ராப் பீடு. நான் அங்கங்கே ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இது இப்படி தான் கொடுக்கணுன்னு கிடையாது. நமக்கு ஒரு பஞ்சஸ் மாதிரி ஃபீல் ஆகணும், அவ்வளோதான். நம்ம எங்கே வேணாலும் அப்படி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து அந்த கொத்து இருக்கு இல்லைங்களா, அந்த காம்பு இருக்குள்ள, அதுக்கு வந்து நம்ம டியூப் பீட் கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு எங்கே தோணுதோ அங்கே தான் நான் ஸ்டிச் கொடுத்தேனே தவிர இங்கே தான் கொடுக்கணும்னு கிடையாது. நமக்கு ஒரு திராட்சை கொத்து மாதிரி அது லுக்கு வரணும், அவ்வளோதான். உங்கள்கிட்ட என்னென்ன பீட்ஸ் இருக்கோ அந்த பீட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சாரீ நெக்லைன் கொடுக்க போகிறோன்னா ப்ளவுஸ் ஒரு கலர், சாரீ ஒரு கலர் இருக்குன்னா சாரியோட கலரில் தான் நம்ம பீட் செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே எப்போ வந்து ஒர்க் பண்ணாலுமே சாரீ கலரில் நம்ம த்ரெட்டு செலக்ட் பண்ணி பாருங்கள். நான் ஒயிட் கலரில் பிங்க் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் கலர். நம்ம த்ரெட் நமக்கு அப்படியே தெரியுது. நான் ஒயிட் கலரில் த்ரெட் எடுத்திருந்தேன்னா நமக்கு அது தெரியாது இல்லைங்களா. அது மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன காமிக்கிறேன். வீடியோ லென்த்தியாக போகும். இது மாதிரி நம்ம பஞ்சஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக, அப்புறம் கொஞ்சம் அகலமாக அப்படி போட்டுட்டு போகும்போது நமக்கு பஞ்சஸ் மாதிரி லுக்கு தெரியும். இந்த ட்ராப் பீட் கொடுக்கணும்னு கிடையாது. நான் என்கிட்ட இருக்கிறதுனால இதை நான் கொடுக்குறேன். இதுக்கு நான் டியூப் பீட் எடுத்திருக்கேன் மேலே கொடுக்கறதுக்காக. அந்த வீடியோவில் நான் சொன்னேன், நான் வீடியோ சரியாக எடுக்காதனால அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் பாருங்கள். இந்த பிங்க் கலர் அப்படியே தெரியுது. இதில் நான் ஒயிட் கொடுக்கும்போது அது அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இதுதான் பஞ்சஸ் மாதிரி நம்ம பண்ணுறது. கீழே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பீட் கொடுக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டு உங்களுக்கு டியூப் பீட் வச்சு நான் இங்கே எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இங்கே ஒரு பீட் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு பீட் கொடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நான் டியூப் பீட் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது பாருங்கள். இப்போது டியூப் பீட் நான் நீடில் லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு பீடாக ஸ்டிச்சஸ் கொடுங்க. நான் 3 பீட் அந்த மாதிரி கொடுக்குறேன். நான் 4 பீட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 பீட்லேயும் நான் வந்து மேலே வந்து லாக் ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். 4 பீட் கொடுத்துட்டேன். இது வந்து நமக்கு ஆடும். நீங்கள் கீழே க்ளூ வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு பீடாக கொடுங்க. இல்லை ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் நம்ம இப்படி கிராஸாக ஸ்டிச் கொடுக்கும்போது இது நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும், ஆடாது. நீங்கள் ஒரு பீடுக்கும் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள். அந்த கேப்பில் ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆடாது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ரெண்டு டியூப் பீட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு பீட் அந்த மாதிரி கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அது மாதிரி அந்த பக்கமும் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இங்கே நீங்கள் இன்னும் நீளமாக 5 பீட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே 4 பீட் கொடுத்துருந்தேன். நானும் 4 பீட் தான் இந்த பக்கமும் 4 பீட் தான் நான் கொடுக்க போகிறேன். நான் இந்த பக்கம் 4 பீட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டியூப் பீட். அந்த பக்கம் கொடுத்த மாதிரி இன்னும் 2 பீட் தனித்தனியாக சிங்கிளாக நம்ம கொடுக்கலாம். இங்கே ஒன்று கொடுத்துக்கிறேன், இங்கே ஒரு பீட் கொடுத்துக்கிறேன். சொன்ன மாதிரி நீங்கள் ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக இது பண்ணிவிட்டு நம்ம நெக் டிசைன் வந்து ஒன் சைடில் நம்ம இந்த டிசைன் கொடுக்கும்போது நமக்கு லுக் அழகாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இங்கே ஒரு பீடும் கொடுத்துக்கலாம், எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள். இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் கலர் பீட்டில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். இந்த கிளாஸ் இது முடிஞ்சுது. நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.